வணக்கம் நண்பர்களே. இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிய மிகப்பெரிய சக்தியான சிவபெருமான் உலகத்துக்கு வந்து பிச்சை பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தார் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அவர் பிச்சை எடுத்ததற்கான காரணமும் அந்த போராட்டத்திலிருந்து அவர் எப்படி வெளிவந்தார் அப்படின்ற முழு விவரமும் இந்த காணொலியில சொல்லப்பட்டிருக்கு. காணொலியை முழுமையா பாருங்க. காவியமும் அதிசயங்களும் ரகசியங்களும் நிறைந்தது பஞ்சமித்ரனின் கதைகள். ஒரு மனிதன் எவ்வளவு உயரம் சென்றாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவன் தவறிவிடுவான். அது அவனுக்கு திறமை இல்லாததனால் இல்லை, அல்லது அறிவு குறைவாக இருப்பதாலும் இல்லை. அவன் உள்ளே மெதுவாக வளர ஆரம்பிக்கும் ஒரு எண்ணமே அவனை அந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்த எண்ணத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதுதாங்க அகம்பாவம். அகம்பாவம் ஒரே நேரத்துல வருவதில்லை, அது மெதுவாக நம்முள் வளர ஆரம்பிக்கும். முதலில் அது நமக்கு நம்பிக்கையை தரும், அதன் பிறகு அது நம்மை மற்றவர்களை விட மேலானவராக நினைக்க வைக்கும். பிறகு அது நம்மை உண்மையிலிருந்து மெதுவாக விளக்க ஆரம்பிக்கும். இந்த உண்மையை மிகவும் ஆழமாக விளக்கும் ஒரு பழமையான கதை இருக்கிறது. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்துவிட்டு ஓம் நம சிவாயா என்று கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற கதையை கேட்க பஞ்சமித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. பழைய காலத்துல இந்த உலகம் உருவாக்கி கொண்டிருந்த காலம் அது. அந்த படைப்பின் மையத்தில் இருந்த சக்தி பிரம்மா. அவர் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் உருவாக்கியவர். மரங்களும் மழைகளும் மனிதர்களும் இவை அனைத்தும் அவருடைய படைப்புகள். பிரம்மானா யாருங்க? நம்ம எல்லோரும் அறியப்பட்டவபடி பிரம்மாவுக்கு 4 தலைகள் இருந்துச்சு அப்படின்னு தானே. ஆனா பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்துச்சுன்னு சொல்லப்படுதுங்க. அந்த 5 தலைகள் ஒரு சாதாரண உடல் அமைப்பு இல்லை, அது அவருடைய முழுமையான அறிவை குறிக்கும் அடையாளமாக இருந்தது. 5 திசைகளையும் ஒரே நேரத்தில் உணரக்கூடிய திறன் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் முழு அறிவின் உருவமாக கருதப்பட்டார். ஆனால் ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது, அறிவு எப்போதும் வளர வேண்டும். அது ஒரு இடத்தில் நின்றுவிட்டால் அது மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் நல்லதா இருக்காது. ஒரு நாள் பிரம்மாவின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த உலகத்தையே நான் உருவாக்கியவன், என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்ற எண்ணம் மெதுவாக அவருள் வேரூன்றி வளர ஆரம்பித்தது. அந்த எண்ணம் சாதாரணமாக தோன்றினாலும் அது அவருடைய உள்ளத்தை மெல்ல மாற்ற ஆரம்பித்தது. குறிப்பாக அந்த 5வது தலை அறிவை காக்காம அகம்பாவத்தை வளர்க்க ஆரம்பித்தது. அந்த அகம்பாவம் அதிகரித்த போது அது உலகத்தின் சமநிலையை பாதிக்க ஆரம்பித்தது. அந்த சமநிலையை காக்க ஒரு சக்தி அவசியம் இல்லையா? அந்த நேரத்தில் சிவபெருமான் அந்த நிலையை உணர்ந்தார். சிவன் என்பவர் அழிக்கும் சக்தி மட்டும் இல்லை, அவர் தவறை திருத்தும் சக்தியும் ஆவார். எங்கு சமநிலை குலைகிறதோ அங்கு அதை மீட்டெடுக்க அவர் தோன்றுவார். பிரம்மாவின் அந்த அகம்பாவத்தை நிறுத்த வேண்டும் என்று சிவபெருமான் முடிவு செய்தார். அதன் மூல காரணமாக அந்த 5வது தலையை அவர் அகற்றினார். அது கோபத்தால் செய்யப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு திருத்தமாக செய்யப்பட்ட செயல். ஆனா அந்த செயல் ஒரு விளைவையும் கொண்டு வந்தது. ஒரு உயர்ந்த ஞானியை காயப்படுத்தினால் அதன் விளைவை தவிர்க்க முடியாதது. அதுவே பாவம் என்று கூறப்படுகிறது. அதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த பாவத்தின் அடையாளமாக பிரம்மாவின் அந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது. அது அவரை எங்கு சென்றாலும் விட்டுவிடவில்லை. சிவபெருமான் அந்த நிலையை தவிர்க்கவும் இல்லை, அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த பாவத்தை நீக்க ஒரு வழியையும் தேர்ந்தெடுத்தார். அவர் ஒரு எளிய மனிதராக பிச்சை எடுத்துக்கொண்டே உலகம் முழுவதும் சுற்ற ஆரம்பித்தார். உலகத்தை காக்கும் அந்த பெரிய சக்தி ஒரு சாதாரண மனிதன் போல வீடு வீடாக சென்றார். அவரது கையில் இருந்த அந்த தலை பிச்சை எடுக்கும் பாத்திரமாக மாறியது. அவர் காடுகளிலும் நடந்து கிராமங்களிலும் சென்றார். மனிதர்கள் வாழும் இடங்களிலும் அவர் தங்கியிருந்தார்.
அவரை பார்த்த மக்கள் பலவிதமாக அவரை நடத்தினார்கள். சிலர் அவரை பார்த்து பயந்தார்கள், சிலர் அவரை பார்த்து கேலி செய்தார்கள், சிலர் அவரை கவனிக்க கூட இல்லை. யாருக்கும் அவர் யார் என்பது கூட தெரியவில்லை. இதில் ஒரு முக்கியமான உண்மை இருக்குது. உலகம் வெளிப்புறத்தை பார்த்து தான் தீர்ப்பளிக்கும், உண்மையை உடனே அடையாளம் காணாது. சிவபெருமான் அந்த அனைத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அவர் தன் பாதையை மாற்றவில்லை, அவர் தன் பயணத்தையும் நிறுத்தவில்லை. அந்த பயணம் ஒரு நாள் இல்லை, ஒரு மாதமும் இல்லைங்க, அது ஒரு நீண்ட காலம் நீடித்தது. இறுதியாக அவர் காசி என்ற புனிதமான இடத்தை அடைந்தார். காசி என்பது பாவங்களை கரைக்கும் சக்தி கொண்ட இடமாக கருதப்படுகிறது. அங்கு அவர் சென்றவுடன் அவருடைய கையில் இருந்த அந்த தலை தானாக கீழே விழுந்தது. அந்த நொடியில் அவருடைய பாவமும் நீங்கியது. அந்த பயணம் அவமானமாக இல்லை, அது ஒரு சுத்திகரிப்பு, அது ஒரு மாற்றம். இந்த கதை நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறது. நாம் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும், ஒரு இடத்தில் நான் மட்டும்தான் சரி என்ற எண்ணம் வந்துவிட்டால் அது நம்மை பிரச்சனைகளில் தள்ளும். ஆனால் நாம் அந்த தவறை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு தாழ்மையுடன் மாற்ற முயற்சி செய்தால் நம்முடைய வாழ்க்கையும் மெதுவாக சரியாகும். சிவபெருமான் கூட தன் செயலில் வந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் அதிலிருந்து விடுதலையும் அடைந்தார். இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம் எங்க பிடிவாதமாக நின்று கொண்டிருக்கிறோம்? அந்த பிடிவாதத்தை விட்டுவிட்டால் என்னென்ன மாற்றம் வரும் என்று. இந்த கேள்விக்கான பதில் கிடைத்தால் இந்த கதை உங்களுக்காகவே இருந்தது. இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.